ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. நம்ம திருவிளையாடல் புராணம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பரஞ்சோதி முனிவர் தமிழ்ல நமக்காக எழுதி கொடுத்தது. எம்பெருமானுடைய சிவபிரானுடைய கதைகள் எல்லாம் சொல்ற போது அவர் எங்கேயுமே பிறந்தார்னு எங்கேயுமே காணும். எந்த சரித்திரத்துல பார்த்தாலும் அவர் எங்கேயோ பிறந்தார், அவருக்கு அப்பா அம்மா அவருக்கு எப்பவுமே அப்பா அம்மாவே கிடையாது. இதை வேடிக்கை கிருபானந்த வாரியார் சொல்லும் போது, முருகன் குழந்தையா பிறந்த உடனே அவனை பாடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாலாம் சிவனும் பார்வதியும். யாருக்கிட்டனா அகத்தியர்கிட்ட. அவன் சம்ஸ்கிருதம் யாரோ சொல்லி கொடுத்தா, பாணினி அப்படின்னு வச்சுப்போமே. அவருக்கு எல்லாமே பிறந்த போதே தெரியும்னாலும் ஒரு குரு மூலமா வரணும்னால அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா. தமிழ் கத்துக் கொடுக்கறதுக்கு அகஸ்தியரை கூப்பிட்டு சொல்லி கொடுத்தான். இவர் கக்கராக்கி கீலாம் சொல்லிட்டே இருந்தாலும். அப்புறம் தா, அதுதான் சரி. அடுத்தது தா, அடுத்தது என்ன? தா சொல்லு, நான் மாட்டேன், நான் கொடுக்கறதுக்காக பிறந்திருக்கேன், நான் தான்னு சொல்ல மாட்டேன். நானும் எப்படி புரியுதோ? புரியுது. தான்னா கேக்குறது, குழந்தை எல்லாம் தா அப்படின்னு கேட்கும் இல்லையா? அது மாதிரி தா அப்படின்னு சொல்லி கொடுத்தானா சொல்ல மாட்டேன். அந்த எழுத்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறேன். என்ன போய் தான் கேளுன்னு எப்படி நான் தான் சொல்ல மாட்டேன். சரி வேண்டாண்டா, அப்பா சொல்லுவேன் சொன்னான். அம்மா சொல்லுவேனா சொன்னானோ. உடனே அண்ணா சொல்லுவேனா, அண்ணா அதுவும் சொல்லிட்டானோ. அதுக்கப்புறம் சொன்னாராம் இவர் தாத்தா அப்படின்னு சொல்றான். சொல்ல முடியாது. என்னடா தான்னு சொல்ல மாட்டேன்னு, தாத்தா கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டாராம். எங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னாராம். நீ தாத்தான்னு சொல்ல எனக்கு தாத்தாவே கிடையாது. அப்பா அம்மா, எங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவே கிடையாது, அம்மா கிடையாது. அவர் சுயம்பு. அவர் அவர் தான் இந்த உலகத்தை முக்காலத்தில் இருக்கக்கூடியவர் தான், மும்மூர்த்திகளிலே சிறந்தவர் அவர் தான். அதனால நான் தாத்தான்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு வேடிக்கையா சொல்றது உண்டு. அது மாதிரி தமிழ்ல நிறைய விளையாட்டுகள்லாம், நிறைய எழுத்து விளையாட்டுகள்லாம் நிறைய உண்டு. எப்படி சம்ஸ்கிருதத்துல இருக்கோ அதே மாதிரி இதுலயும் உண்டு. இந்த அகத்திய மாமுனிவரை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்கு. நம்ம இதுல கூட சொல்ல போற அகத்தியரை பத்தி எல்லாம் வரப்போறது நமக்கு இங்க திருவிளையாடல் புறால. அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் போது தாய்மானவர் என்ன சொல்றாருனாக்க, பின்னாதி பூதம் எல்லாம் தன் அகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண் உடே ஆனந்த கடலாய் வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு இறங்கி தானாக செய்து அருளும் இறையே, உந்தன் தன்னாரும் சாந்த அருளனை நினைந்து கரமலர்கள் தலைமையில் கொள்வான். இப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் அவரை பத்தி எல்லாரும் பாடியிருக்கா. அவரை பத்தி கேட்கும் போதே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆலாசிய புராணம்ங்கிறோம், திருவிளையாடல் புராணம்ங்கிறோம், இது மாதிரி நிறைய சிவலீலார்ணவம்ங்கிறாங்க. ஒன்னொன்னு கேட்கும் போது பரமானந்தமா இருக்கு. இவர் எப்பவுமே அவதாரம்னு பண்ணி எதுவுமே பண்ணாத ஒரே திருவிளையாடல்களாக பண்ணக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அவன் பஞ்சபூதங்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கான். தன்னகத்தை அடக்கின தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கான். விண் ஆதி, விண் ஆதின விண்ணுன்னா ஆகாசம், ஆகாசம் முதலான விண் ஆதின இது முதலான. இந்த ஆதி என்றது சம்ஸ்கிருதத்திலே அதேதான் இல்லையா? இது மாதிரி இது போன்ற இது அப்படிதான் ஆதி அப்படின்னா இது மாதிரியான இந்த பஞ்சபூதங்களையும் தன் அகத்தில் அடக்கி, சரி எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கின்னு இருக்கானே, அவன் எப்படி இருப்பான? வெறு வெளியாயினா, அதாவது எல்லாம் அவனிடம் இருக்க, ஒன்றும் அவனிடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தனக்கு உடமையாக எதையும் கொள்ளவில்லை, ஆனா எல்லாத்துக்கும் உடையவனாக அவன் இருக்கின்றான். சுவாமி அப்படின்னு சொல்றான் இல்லையா? தனக்கு எல்லாவற்றையும் உரியவனாக இருக்கிறதுனால சுவாமின்னு அவனுக்கு பேரு. நாமளுமே நமக்குமே அவன் சுவாமி. அப்படி எப்படின்னா நாம் அவனுடைய உடைமை, அவனுடைய சொத்துக்களை நாமும். அதனாலதான் சொல்லுவா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு, அவர் சுவாமி, அதனால அவருடைய சொத்து நாம நம்மள பாதுகாக்கணுங்கிறதுல அவருக்கு இல்லாத அக்கறையா?
நாம கேட்டா அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு நமக்கு என்ன தரணும்? என்ன பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்துன்ற மாதிரி அம்மா வேளா வேலைக்கு குழந்தைக்கு நினைச்சு நினைச்சு அந்த டயத்தை பார்த்து பால் கொடுக்கற மாதிரி நமக்கு என்ன தேவையோ பார்த்து கொடுக்க மாட்டானா? நடுவில் நடுவில் நமக்கு நிறைய கட்டங்கள் வருது, சோதனைகள் வருதுன்னா அது கர்மாவனுடைய பலன். ஆனாலும் இத்தனைக்கும் மேல பெரியவா சொல்ற மாதிரி நம்ம பண்ணிருக்கிற கர்மாக்கெல்லாம் பார்த்தாக்க பகவான் கருணையே பண்ணப்படாது. அந்த பகவான் நமக்கு கருணை பண்றான்னா அவன் ஒரு கருணாமூர்த்திங்கிறது இதுல இருந்து தெரியுது. என்ன தப்பு பண்ணாலும் அம்மா அணைச்சுக்கிற மாதிரி நம்ம எத்தனை பாபம் பண்ணினாலும் நடுவில் அவன் கருணையோட நமக்கு நல்லதெல்லாம் செய்யறா இல்லையா? அப்படி இந்த பால் நினைந்து விட்டு தாயை விட சால பரிந்து அருள் பண்ணக்கூடாது சிவபெருமான். எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கி கொண்டிருக்கிறான். உடையவன் அவன் தான். ஆனா எதுவுமே அவங்ககிட்ட இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? எதற்கும் அவன் சொந்தம் கொண்டாடுவதும் இல்லை அப்படி அர்த்தம். இதனால பரவெளியா இருக்கிறான். பரவெளின்னு சிதம்பரத்துல சொல்வார். பராகாசம் சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒன்று சொல்றது உண்டு. என்னன்னா நம்ம அவளை போய் அந்த இவரை கேட்டாதான் அந்த தீட்சிதர் நமக்கு ஸ்பெஷலா போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாதான் காண்பிப்பாரு. ஒண்ணும் கிடையாது. அந்த நடராஜ பெருமானுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த தீபத்தை காட்டுவார். அங்க என்னன்னா அங்க ஒண்ணு இல்லை. அது பரவெளி. பரவெளியில அந்த சிதாகாசம்ன்ற மாதிரி அது பராகாசம். அதுல ஒண்ணுமே கிடையாதுன்றதுதான் வெறும் வெற்று இடம். வெளின்னு அர்த்தம் ஒன்றும் இல்லாதன்னு அர்த்தம். எல்லாம் தானாகவும் எதுவும் தான் இல்லாததாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனாக இருக்கவன் அவன் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண்மூடே ஆனந்த கடலை அவன் தன் உள் மனசுக்குள்ள ஞான கண்ணால தனக்குள்ள பார்த்து அனுபவிக்கிறாளே அந்த ஞானியர்கள், அந்த அன்பர்கள்லாம் இருக்காளே, அவளுடைய கண் மூடி அவள உள்கண் கண்ணு உள்ள இருக்கக்கூடியது. இது வெளியில பாக்குற ரெண்டு கண்ணு என்ன பாக்குறதெல்லாம் மித்து தான். அதெல்லாம் மாயை, அழியக்கூடியது. ஆனா உள்ளுக்குள்ளே நாம் நோக்கினோம்னா ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். அதை நம்ம உணர்ந்து அனுபவிக்கும் போது என்னன்னா நம்ம வெளி கண்கள் ஆனந்தமா அத கண்ணீர் சொரியதான். அத கடல் மாதிரி ஆனந்த கடலாக கண்கள்ல நீர் அப்படியே வடியுது. இவன் வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு இவனை தவிர யாரையும் அந்நியதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் மமாங்கிற மாதிரி ஒன்ன தவிர உனக்கு யாருமே கிடையாதுப்பா, நீதான் எனக்கு கத்தி, அதனால நீதான் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னா வேற எதையும் எண்ணாதபடி யாரையும் எண்ணாத அப்படி இருந்தாக்க இவன் என்ன பண்றான்னா தான் இறங்கி வரானாம். தானே இறங்கி ரெண்டு ராவம் யூஸ் பண்ணலாம். இறங்கி தானாகன மேலேருந்து கீழே இறங்கி நமக்காக நம்முடைய லெவல்ல நமக்கு அருள் பண்றான். இன்னும் நமக்கு இறங்கியன்னா நம்ம மேல அனுதாபப்பட்டு பரிவோடு அருள் செய்து இறையே, அருளும் இறையேனர். அப்படி தானாகவே எங்களுக்கெல்லாம் அருள் பண்ணக்கூடிய இறையே இரவா உந்தன் தன்னாரும் சாந்த அருள். உந்தன்னா உன்னுடைய தன்னாரும். தன்னாரும் அப்படிங்கிற போது ரொம்ப குளிர்ச்சியான, ஏன்னா அவனே ரொம்ப உஷ்டமானவன் தான். ஆனா அவனை குளிரப்படுத்துறது மௌலோ கங்கா சசாங்கோல பார்த்த முடிய அப்படி எல்லா விதமான குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்களும் அவனோட மேலேயே இருக்கிறதுனால அவன் அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய அக்னியானது வெளியில தெரியாம இருக்கு. அதனால ஆனந்தமான அந்த அருள் இருக்கு, அது மொத்தம்தான் நம்ம மேல விழுது. அந்த கருணா கடாட்சம் மொத்தம் நம்ம மேல விழுது. அதை நினைச்சு அந்த அருளை நினைத்து கர மலர்கள் கைகளாகிய மலர்கள் நம்முடைய கைகள் என்று சொல்லக்கூடிய கர மலர்களை எல்லாம் தலைமேல் கொள்வோம்னா தலைக்கு மேல தூக்கி வணங்குவோம் அப்படிங்கிறார். தலைக்கு மேல கையை தூக்கினா என்ன அர்த்தம்? சரணாகதி அப்படின்னு அர்த்தம். அப்பா நீதான் என்னை காப்பாத்தணும், உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, உன்னையே நான் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபிப்தானம் யோகக்ஷேமம் மகாவியம்னு கிருஷ்ணன் கீதையில சொன்னார் இல்லையா? அதே அர்த்தத்தை தான் இவனு சொல்ல. அப்படி உன்னையே நினைத்து நாங்க கும்பிடுறோம். என கையெடுத்து கும்பிட்டேன் கருணைனுக்கு கபாலீஷா ஐயனே அருள் மெய்யனே அடைக்கலம் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு. கை கொடுத்து என்னை தூக்கி கரை சேர்க்க வாராயோ வையகத்தே உனையன்றி உற்றவர் யாரையா. இந்த பாடலுக்கு சரியா அது வருது. பாலனுக்கு அருளிய பாசமும் பொய்யோ காலனை உயிர்ப்பித்த கதை பொய்யோ ஆலவாய் நகர் திரு விளையாடல் பொய்யோ
சூலம் கரமேந்தும் சுந்தரேசனே உன்னை கையெடுத்து கும்பிட்டேன் கருணை மிகு கபாலீஷா அப்படின்னு உன்னை கையெடுத்து கும்பிட்டேன்ப்பா, நீதான் மெய்யன், உன்னை நான் அடைக்கலம்னு அடைஞ்சுட்டேன், என்னை கை தூக்கி என்னை கரை சேர்க்க மாட்டாயா, இந்த உலகத்துல உன்னை தவிர உற்றவர் எனக்கு யாரப்பா, நீ அன்னைக்கு பாலனுக்கு அருள் பண்ண, யார் எந்த பாலனுக்கு அருள் பண்ணார், ஞானசம்பந்தருக்கு அருள் பண்ண, அது பொய்யா, இல்ல காலனை உயிர்ப்பித்த கதை, அது என்ன அம்பாள் கேட்டுட்டோன்னா காலால உதத்த காலனை மீண்டும் உயிர்ப்பித்த கதை, அது பொய்யா, இல்ல ஆலவாய் திரு ஆலவாயில மதுரை மாநகர்ல நீ செஞ்ச திருவிளையாடல்கள் எல்லாம் பொய்யா, நீ சூலத்தை கையில் ஏந்தி கொண்டு வரக்கூடிய சுந்தரேசனே, மீனாட்சி சுந்தரேஸ்வரனே, நீ என்ன கை தூக்கி விடணும், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டேன், இவர் சொல்ல தன்னாரும் அந்த அருள்தனை நினைந்து கரமலர்கள் தலைமேல் கொள்வாம், நான் என்னுடைய தலைக்கு மேல என்னுடைய கைகளை உயர்த்தி உன்னையே கும்பிடுகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த பரமேஸ்வருடைய கதையை பத்தி சொல்றதுக்காக, திருவிளையாடல் பத்தி சொல்றதுக்காக சூத முனிவர் அந்த மண்டபத்துல உட்கார்ந்துருக்கார். இது ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட சந்திரகாந்த கல்லினால் கட்டப்பட்ட அந்த குளிர்ச்சியான கிரணங்கள் அந்த மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கார். அவரை வழிபடுறதுக்காக சந்திரனும் நட்சத்திரங்களும் அங்கே நின்றது போல இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த மண்டபத்தை தவமே உருவெடுத்திருக்கிறது போல அந்த புலித்தோல் மேல வியாச முனிவர்கிட்ட பாடம் கத்துண்ட அந்த சூத முனிவர் 18 புராணங்களையும் விரிவாக சொல்றார் அந்த சூத முனிவர். அதை எல்லாரும் கேட்டா அந்த முனிவர்கள் இவர் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி அங்க இருக்கிற சரோவரத்துல நீராடி தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு கொண்டு ரெடியா ஆகிறார். அப்ப நிறைய முனிவர்கள்லாம் அங்க உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்கிறார். இந்த தவமுடைய அந்த அத்தனை முனிவர்களும் என்ன பண்றான்னா, உமையொரு பாகனாகவும் பராபரனாகவும் நித்தியமாகவும் எங்கும் வியாபித்தும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அவன் மேல் அன்பு வைத்து அவரை பணிந்து எப்போதும் அவரையே நினைத்து துதிக்கக்கூடிய அந்த முனிவர்கள் எல்லாம் அப்பேற்பட்ட அந்த சூத முனிவரையும் வணங்கி ஒன்னு கேட்கிறான். ரொம்ப பயபக்தியோடு கேட்கிறான். எப்படி கேட்கிறா? தத்வித்தி பணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பரிப்பிரஷ்னேன சேவையா, எப்படி கேட்கணுன்றதுக்கு ஒரு லட்சணம் சொல்றா இல்லையா? அப்படி நீ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கப்பா, இதை தத்து வித்தி இதை தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணும், அத குருவை நமஸ்காரம் பண்ணி அவரை கை கட்டி சேவை பண்ணி அதுக்கப்புறம் சொன்னேன்னு உபதேசத்தே தே ஞானம், அப்பதான் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவான்னு சொல்றாங்க. அப்படி வேதம், சிவ ஆகமம், புராணம், ஸ்மிருதி இதையெல்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் புகழாக பாடக்கூடிய அந்த உலகமெல்லாம் தோற்றுவிட்ட உமையே தன்னுடைய உடலில் ஒரு பாகமாக கொண்ட அந்த சிவபெருமானியே தான் பரம்பொருள் அப்படிங்கிறத சிந்தித்து உணர்ந்த ஞானம் கொண்ட பெரிய தவங்கள் செய்த சூத முனிவரே, அவருக்கு இத்தனை அடமொழி கொடுக்கிறார். இப்பேற்பட்ட சூத முனிவரே அவரை புகழ்ந்து, உங்ககிட்ட நாங்க ஒரு சின்னதா ஒரு விசேஷம் கேட்கணும், ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும், ஒரு விண்ணப்பம் ஒண்ணு இருக்கு, சொல்லலாமா அப்படின்னு கேட்க, நீங்க அதை கேட்பீரா, நாங்க சொன்னா அதை நீங்க கேட்டு போயலாருன்னு அவர் என்ன சொல்றார், அப்படிங்கிறார். அப்படின்னு ஆகட்டும் சொல்லு என்ன வேணும்னு. நீங்க ரொம்ப அழகா அந்த மேருமலை, மந்திரமலை, கைலமலை, அப்புறம் கைலாச மலை இதெல்லாம் பத்தி அங்கெல்லாம் விடை பாகனாக ரிஷப வாகனத்தில ஏறி அங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணி அந்தந்த ஸ்தலங்கள் எல்லாம் வீற்றிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அருளாலே அவைகள்லாம் புகழ்பெற்ற ஸ்தலங்களாக ஆச்சு. அவை அழிவில்லாத முடிவில்லாத முக்தியை எல்லாருக்கும் அடைவதற்கு உரியது அங்க போனாக்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பத்தி ரொம்ப விளக்கமா நீங்க சொல்லியிருக்கேள். அந்த எம்பெருமானுடைய திருவருளை பத்தி கூட நீங்க எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேள். இப்ப எங்களுக்கு ஒரு ஞானம் இன்னும் வரல. நாங்க எங்களுக்கு அந்த தோஷங்கள்லாம் போல, மும்மலங்கள்லாம் எங்களை விட்டு தீரல. ஆனா நாங்க இன்னும் முழுமையா தெளிந்து வரல. அதனால நீங்க எங்களுடைய மயக்கத்தெல்லாம் தீர்க்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு, நாங்க நல்லபடியாக இன்னும் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு நீங்க ஒரு அருளை பண்ணணும் அப்படின்னு முனிவர் எல்லாம் கேட்கிறார். அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் சூத முனிவர். இந்த ஸ்தலங்கள் இருக்கே, அதாவது மூர்த்தி, கஷேத்திரம், தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றும் இருக்கக்கூடிய விசேஷமான தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த தலங்கள்ல அந்த தீர்த்தங்கள்ல மேற்பட்டதாக இருக்கணும், ஸ்தலங்களிலே சிறந்ததாக இருக்கணும், மூர்த்திகளிலே அப்பழுக்கற்ற இவருக்கு ஒப்பாரும் நிற்காரும் இல்லாதவராக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நலனை பாரபட்சம் என்று அள்ளி கொடுக்கக்கூடிய பரம சாந்த மூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நாத தத்துவத்தில் முடிவாக
முடியாகவும் இருக்கக்கூடியவராக, பாசத்தை எல்லாம் களையக்கூடியவராக, வேதத்தினுடைய முடியாக இருக்கக்கூடிய அந்தமாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தினுடைய தத்துவமாகவும் இருக்கக்கூடியவராக, எல்லா கலைகளையும் தன்னுள்ளே அடக்கி ஞானத்தை தரக்கூடியவரான அந்த சிவபெருமான் இருக்காரு. அவர் எழுந்தருளிருக்கக்கூடிய பல ஸ்தலங்களை பத்தி நீங்க சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு எல்லாத்தை விட மேம்பட்டதாக எல்லாத்திலையும் இப்போ நம்ம வேடிக்கை சொல்றது உண்டு இல்லையா, ஒரு தேசத்திலயும் அது ஒரு பெரிய ஒலிம்பிக் அது மாதிரி ஏதாவது எல்லா நாட்டுல இருந்தும் பெஸ்டா ஒருத்தனை செலக்ட் பண்ணி அங்க அனுப்பா. சோ எவ்ரிபடி இஸ் பெஸ்ட், பட் ஹூ கெட்ஸ் த பிரைஸ்? பெட்டர் பெஸ்ட். அந்த அத்தனை பேர் பெஸ்ட்லயும் யாரோ ஒருத்தர் he proves himself to be better than all the best. அது மாதிரி எத்தனையோ ஸ்தலங்கள் இருந்தாலும் எல்லாமே பெருமை வாய்ந்த சிறந்த ஸ்தலங்களாக இருந்தாலும் எங்களுக்கு அது அத்தனையிலையும் சிறந்த மேம்பட்ட ஒரு ஸ்தலத்தை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறார். நம்ம அது வரைக்கும் பார்த்திருக்கோம்னு எனக்கு ஞாபகம் இல்லையா? இது 218 முடிச்சோம். 18 பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. 19 அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் கேட்கிறா இல்லையா, என்ற போது எதிர் முகமலர்ந்து இருள் மன வலியை வென்ற சூதனும் தலங்களில் விசேடமாய் தம் பொற்குன்றவார் சிலையானிடம் கொண்டு உரை பதியுள் ஒன்று கேட்க வீடளிப்பதாய் உள்ளது மற்றதுதான். முனிவர்கள்லாம் கேட்கிறா, இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த முனிவருக்கு கேட்ட உடனே இந்த சூத முனிவர் அவர் எப்படிப்பட்டவர்னா ஆணவ மலம் கொஞ்சம் கூட இல்லாதவர், அதை கலைந்தவர். அவர் ரொம்ப அன்போட முகம் மலர்ந்து சொல்ற. இந்த சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது கேட்டா சிடு சிடு இருப்பா, அவ எப்ப பார்த்தாலும் சிடு சிடு இருப்பா. அவட்ட போய் என்னத்தை கேட்கறது நமக்கு? அவ முகத்தை பார்த்து அவ சிரிக்கும் போது கேட்கணும்னு இங்க இருந்து கேட்கறது. அதான் ஒரு ஒய்ஃப் சொன்னாலாம் ஒரு வேலைக்காரன்ட்ட, உங்க முதலாளி சிரிச்சுட்டு இருக்கும் போது நீ போய் சம்பளத்துக்கு உயர்வு கேளுன்னு. எங்க முதலாளி நான் சிரிச்சு பார்த்ததே இல்லைன்னா நாம இது எங்க சம்பளம் உயர்வு கேட்கறது? அது மாதிரி சில பேர் சிடு 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 இருப்பா. திருமூலர் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த ஆதி புராதனன் இருக்கான சிவபெருமான் அவன் அசுரர்களுக்கு வேணா வேண்டாமனா இருப்பான், ஆனா அசுரர்கள் கூட அருள் பண்ணிருக்கான். அவனுக்கு ஒன்னே ஒண்ணு, அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டா அப்புறம் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு கேட்டதெல்லாம் கொடுத்துருவான். யாருக்குமே அவன் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் கிள்ளையே பக்கத்திலேயே இருக்கான், கிட்ட இருக்கான், மொத்தத்துடைய மனசுக்குள்ளேயும் அவன் இருக்கான். இதை புரிஞ்சுட்டா அவளுக்கு எது கேட்டாலும் தானே கிடைக்கும், வெளியில எங்கேயும் தேடிண்டே போக வேண்டாம், உள்ள பார்த்தாலே போறோம்னு அவர் சொல்வார். அப்படி எல்லா ஸ்தலங்களின் சிறப்புகளையும் ஆராய்ந்து பார்த்து கடைசியில என்ன சொல்றாருன்னா, இந்த மேருமலையே வில்லா கொண்ட சிவபெருமான் இருக்கானே, அவர் கோவில் கொண்டு எழுந்துள்ள ஸ்தலங்கள்ல ஒன்று. அந்த பெயரை கேட்ட அளவிலேயே அது முக்தி தரக்கூடியது. அதனே அத சொல்ல போறார். அது எப்படி சொல்ல போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது பதம் பதமா பார்க்கணுமா? பார்த்துருமா? பார்த்துட்டோம். என்ற போதில் கேட்ட போது எதிர் முகமலர்ந்து, எதிர்க்க இருந்த முகமலர்ந்து, அதாவது ரொம்ப அன்போடு தாமரை போல் மலர்ந்த முகத்தோடு இருள் மல வலியை வென்ற ஆணவ மலத்தை, இருள்ங்கிறது இங்க ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரம், அதை நீக்கி அதனுடைய வலிமையை வென்ற சூத முனிவன் என்ன பண்றான்னாக்க, ஸ்தலங்களில் விசேஷமாய், அதாவது ஈஸ்வரன் இருக்கக்கூடிய எல்லா தலங்களிலும் சிறம்பட உள்ள சிறந்ததாக உள்ள அப்பேற்பட்டவன் யாரு அப்படின்னு தம் பொற்குன்றவார் சிலையான், பொற்குன்றம் தங்க மலையை மேருமலையை தன்னுடைய சிலையின, இங்க சிலைன்னு விக்கிரகம் சொல்லுவோம், சிலைன்னா வில்லுன்னு எடுத்துக்கணும். நம்ம குன்ற வார் சிலை, அழகான சிலை, சிலையான அந்த வில்லை உடையவனுடைய இடம் கொண்டு, இடப்பாகத்திலே அப்படின்னா அவன் இடம் கொண்டுன்னா அவர் கோயில் கொண்டு, இடம் கொண்டுன்னு அம்பாளுக்கு சொல்றது உண்டு, சிவபெருமானுடைய இடத்தை கொண்டான இடப்பாகத்தை கொண்டாள் அப்படின்னு. இங்க இடம் கொண்டுன்னு இது எல்லா இடத்துலயும் இவர் இடம் கொண்டு விளங்குகிறார்னு அந்தந்த இடத்துல சிவபெருமான் கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய உரை பதியுள் ஒன்று கேட்க எல்லாத்தையும் ஒன்னே ஒண்ணு சிறந்ததாக சொல்லுன்னு முனிவர்கள் கேட்ட உடனே வீடு அளிப்பதாய் உள்ளது மற்றதுதான்.
எல்லாவற்றுக்கும் கேட்காமலேயே அந்த பெயரை சொன்ன உடனேயே நமக்கு முக்தியை தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஸ்தலம் தான். அந்த ஸ்தலத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்க. இருள் மலம்னா ஆணவ மலம், பொற்குன்றம்னா மேருமலை, தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெண்கட்கரியுரி பொறுத்த செஞ்சேவகன் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லுவார். தங்க சிலை கொண்டு, தங்கத்தினாலான மேருமலையை சிலையாக வில்லாக கொண்டு தானவர்னா இந்த அசுரர்கள் தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து அந்த திரிபுராந்தகங்களையும் சாய்த்தன வதம் செஞ்சார்ல, அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் அவர் இருக்கக்கூடிய குடிகொண்டுள்ள தலங்களிலே ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பெருமை வாய்ந்தது, நினைச்ச உடனே முக்தியை தரக்கூடியது. சாதாரண திருவாரூரில் பிறக்க முக்தி, கமலாலயே ஆமா நினைச்சாலே முக்தி எங்க? இதுல ஸ்மரணாத் அருணாச்சலம். ஆமா, திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தினா. பட் அவ மதுரை எங்கேயுமே சேர்த்துக்கல, யாருமே எதுலையுமே மதுரையை ஒரு பெரிய இதுவா சேர்த்துக்கல. ஏன் தெரியல. ஆனா மதுரைக்கு ரொம்ப எந்த ஸ்தலங்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷம் மதுரைக்கு உண்டு. இது சிவானந்த அழகரி ஸ்ரீசைலத்தை பத்தி சொன்னா அதுக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு. இப்படி பார்க்க சிவக்ஷேத்திரங்கள்ல ஏன் இதை பத்தி மதுரையை பத்தி சொல்லல தெரியல. மேருமலையை பத்தி நிறைய இடத்துல சொல்றா, மந்திரமலையை பத்தி சமுத்திர மத்தனத்துல சொல்றா, கைலாசம் அப்ப எப்போது இருக்கக்கூடியதை ஒரு ஆனந்த நடனம் ஆடக்கூடிய இடம். தில்லை பத்தி சொல்றா, இதுல தில்லை கூட அவர் சொல்லவே இல்லை. மத்ததெல்லாம் சொன்ன, தில்லை கூட சொல்லல, கைலாசத்தெல்லாம் சொல்லியிருக்கார். பரவாயில்ல. அடுத்தது 219வது பாடலுக்கு நம்ம போகணும். முற்ற ஓதிய புராணம் மூஆறினுள் காந்தம் பெற்றது 6 சங்கீதை. அவை 6ம் தம் பெயரால் சொற்ற பேர் சனத்குமார முனிவரன் சூதன் கற்றை வாசடை சங்கரன் மாலையன் கதிரோன். இதுல நீங்க அவர் சொல்ற சூத முனிவர் இப்ப ஆரம்பிச்சு சொல்றார். அதாவது ஒரு பெரிய 18 புராணங்கள் ஏற்கனவே இருக்கு. இந்த 18 புராணங்கள் 6 சங்கீதங்கள் இருக்கு. இந்த 18 புராணங்கள்ல காந்த புராணம்னு ஒண்ணு. அந்த 18 புராணத்துல இந்த ஸ்கந்த புராணம்னு சொல்றோம் இல்லையா, அதுல காந்த புராணம் அப்படின்னு தமிழ்ல சொல்ற. அதுக்கு 6 சங்கீதைகள்லாம் இருக்கு அப்படின்றார். அந்த 6மே எப்படின்னா அதெல்லாம் கூறிய முனிவர்களாகிய பெருமை மிக்க சனத்குமாரர், வெற்றியை தரக்கூடிய சூத முனிவர், நீண்ட சடையுடைய சங்கரன், திருமால், பிரம்மன், சூரியன் ஆகியோருடைய பெயரை கொண்டுள்ளதாக அது இருக்கு அப்படின்னு சொல்ல. 18 புராணங்கள் அப்படிங்கிறது என்னென்ன, அதுல 18 புராணங்களுக்குள்ள ஸ்கந்த புராணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கந்த புராணங்களுக்குள்ள அதுக்குள்ள 6 சங்கீதைகள் இருக்கு. அந்த 6ம் ஒரு ஒத்தொத்தொரு பேர்ல இருக்கு. அதான் முனிவர்களே சிறந்தவளாக சனத்குமாரர், அப்புறம் வெற்றியை உடைய சூத முனிவன், நீண்ட சடையுடைய சங்கரன், திருமால், பிரம்மன், சூரியன், அப்படி இவாது ஒத்தொத்தருக்கு என்னென்ன யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். முற்ற ஓதிய புராண மூவாறுனுள் காந்தம் பெற்றது 6 சங்கீதை. அவை 6ம் தம் பெயரால் சொற்ற பெயர் சனத்குமார முனிவரன் சூதன் கற்றை வாசடை சங்கரன் மாலையன் கதிரோன். இதெல்லாம் யார் யாரெல்லாம் இதை யார் யார் பேர்ல எல்லாம் இந்த புராணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல. முற்ற ஓதிய எல்லாவற்றையும் முடிவு பெற கூறிய, அதாவது 18 புராணங்களுக்குள்ள எல்லாமே அடக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 19வது 20வது புராணம்னு எதுவும் வந்ததா தெரியல. இதிகாச புராணம், இதிகாசம்னா 2 மகாபாரதம் ராமாயணம் 2 தான் இதிகாசம். மித்த புராணங்கள் அதெல்லாம் பரிசா இப்ப சொல்லிட்டு வரப்போறாவா. இதுல முடிவு பெறக்கூடிய எல்லாத்தையும் முற்றும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாத, ஒரு குறை வைக்காத, எதையும் இன்னும் சொல்லணும்னு இல்லாத, புதுசா எதுவும் வரத்துக்கு இல்லாத அளவுக்கு அந்த புராணங்கள்
18. இந்த 18 புராணங்களுக்குள்ளே கந்த புராணமானது 6 சங்கீதை பெற்றது. 6 சங்கீதைகளை கொண்டதுன்னு 6 தொகுப்புகளை கொண்டது. சம்ஹிதை அப்படின்னு சொன்னா தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த 6 சம்ஹிதைகளை கொண்டது. அந்த 6மே அவை 6ம் அந்த 6 சங்கீதைகளும் அதையும் தம் பெயரால் தங்கள் பெயரால் கூறியவர்கள். தன்னுடைய பெயரால் அந்த 6 பேர் அதை எடுத்து சொன்னாலாம். அந்த 6 இந்த கந்த புராணம் எப்படி வந்து பின்னாடி சொல்ல போறாரு. அது வந்து 6 சங்கீதைகளையும் ஒத்தத்தர் சொன்னார். யாரெல்லாம் சொன்னாலும் அவர் தம் பெயராலேயே அந்த ஒரு சங்கீதைகளுக்கு பேர் வந்து கொடுத்து அப்படியே வந்து கொடுத்து தம் பெயரால் சொற்ற பேர் யாரெல்லாம் சொன்னா தங்கள் பெயரால புரியவர் யாருன்னா மா சனத்குமார முனிவன். மா அப்படின்னா ரொம்ப பெருமை வாய்ந்த அருமை பொருந்திய அப்பேற்பட்ட சனத்குமார முனிவர், சூத முனிவர், கற்றைவார் சங்கரன், திரண்ட நீண்ட சடைகளை உடைய சங்கரன் சிவபெருமான், மால் அயன் கதிரோன் திருமால், அயன்னா பிரம்மா, சூரியன், இவ இத்தனை பேர். இந்த 18 புராணங்கள்ல 10 புராணங்கள் சிவ புராணங்கள், 4 புராணங்கள் விஷ்ணு புராணங்கள், 2 வந்து பிரம்ம புராணங்கள், அதுக்கப்புறம் வந்து 1 சூரிய புராணம், 1 வந்து அக்னி புராணம். இப்ப 18 வந்துடும் இல்லையா? இதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேர் தெரியல. இவர் தமிழ்ல கூறுறது எப்படின்னா மத்ய புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், சைவ புராணம், லிங்க புராணம், பௌடிகம், ஸ்காந்தம், மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம், இது 10 வந்து சிவபுராணம் அப்படிங்கிற. இது அங்க எப்படி இருக்கு? இதுல சம்ஸ்கிருதத்துல சொல்லும்போது எப்படி சொல்றாங்க 10 புராணங்கள் 18யும்? இல்லை இப்படிதான், ஆனா பெயரை வச்சுட்டு சொல்லிடுவோம். மத்வயம் பத் அப்படி எந்த லெட்டர்ல ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிடுவோம். இப்ப 10 புராணம் ஆச்சு. விஷ்ணு புராணம்னு வரும்போது விஷ்ணு பாகவதம் ஒரிஜினல், பாகவதம், கருட புராணம், நாரதியம், அப்புறம் வந்து வைஷ்ணவம் அப்படின்னு 4 சொல்ற. வைஷ்ணவம், பாகவதம், கருடம், நாரதியம், இந்த 4 விஷ்ணு புராணம்ங்கிற. அப்புறம் பிரம்மம், பத்மம், இந்த 2 வந்து பிரம்ம புராணமா. பத்ம புராணம்னு இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 2 பிரம்ம புராணங்கள். இது தவிர அக்னி புராணம், இன்னொன்னு சூரிய புராணம் அப்படின்னு 18 புராணங்களுக்கு இவர் கணக்கு சொல்லிட்டார். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சம்ஸ்கிருதத்துல வந்து உங்களுக்கு பத்வயம், பிரத்ரயம், வ சதுஷ்டயம் அப்படி போவோம், ஒரு லெட்டரை வச்சுட்டு. ஸோ பவிஷ்யத் புராணம், பாகவத புராணம், பிரம்ம வைவர்த்த பிரம்மாண்ட, விஷ்ணு வாமன வாயு வராக, அப்புறம் அக்னி நாரத பத்ம லிங்கம் கருட கூர்மம் ஸ்காந்தம். ஆமா, நிறைய மற்றதெல்லாம் வந்து உபபுராணங்கள்னு சொல்லிடுவா. ஸோ ஒரு ட்ரெடிஷனை பொறுத்து இருக்கு. 18க்கு மேல நிறையா இருக்கு. அதெல்லாம் உபபுராணங்கள்னு விடுறது. நிருசிம்ம புராணம் அந்த மாதிரி சிலதெல்லாம். இதெல்லாம் எந்த காலகட்டத்துல வந்ததுன்றதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருக்கா? இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓரல் ட்ரெடிஷனில் ஆரம்பித்து அது எப்போ வந்து ரிட்டனில் தொகுத்தாங்கிறது வேற. இப்போ வாய் வார்த்தையாக ஒருத்தர், இப்போ விஷ்ணு புராணம் எடுத்தோம்னா பராசரர் வந்து இவருக்கு சொன்னது, மைத்ரேயருக்கு சொன்னது, மற்றதெல்லாம் மைத்ரேயர் சூத பௌராணிக்கருக்கு சொன்னது. அந்த மாதிரி ஓரல் ட்ரெடிஷனில் வந்தது எப்போ அதை தொகுத்தான்னு தெரியல எழுத்துல. அதனால நமக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வியாசர் பண்ணதுதான் இல்லையா? 18 புராணமும் வியாசர் பண்ணது. ஆமா, அதை வந்து சார் எப்படி சொல்லுவாருன்னா, ஆர்கே சார் வந்து வியாசங்கிறது ஒரு பட்டப்பெயர், பல வியாசர்கள் இருந்தா. ஸோ அவவா அந்த விவரிச்சு சொல்லக்கூடியவர்களை வியாச அப்படின்னுட்டு ஒரு பட்டப்பெயரா சொல்லிடுறது. அப்படின்னா நம்ம பாக்குற மகாபாரதம் எழுதின வியாசருக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததோ இருக்கலாம். ஆமா, நிறைய இருந்திருக்கலாம் அப்படிங்கிற. ஸோ தெரியாது நமக்கு. ஒருவேளை இவர் அதெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து நமக்கு வந்து கொடுத்திருப்பாரு, தொகுத்து கொடுத்திருப்பாரு வியாசர். இந்த வியாசர் கொடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம், இல்ல இருக்கலாம்.
வியாசர் வந்து அந்த இதுல பராசரர்களை பத்தி கூட எல்லாம் வருது இதுல. அப்படின்னா அவருக்கு முன்னாடி தானே பராசரர். அதுக்கப்புறம் வந்து பராசருடைய பிள்ளை தானே வியாசர் இல்லையா? வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுக தாத்தம் தபோனிஜம். சுகர் வந்து பாகவதத்தை சொன்னார் அப்படின்னு இருக்கு. அதான் அது எந்த பாகவதம் எங்கன்னு சொன்னா அப்பா எழுதி கொடுத்த பாகவதத்தை தான் பரீட்சத்துக்கு சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப வந்து புராணங்களுக்கு கணக்கு சொல்லியாச்சு. இந்த 6 நூல் சங்கர சங்கீதை என்று சொன்ன நூலினை உணர்த்தினான் சங்கரன் துணைவிக்கு. அன்ன போதவன் மடியினில் இருந்து கேட்டு அதனை மின்னு வேல் பணி கொண்ட வேள் வெளிப்பட உணர்ந்தான். இது 220வது பாடு. இன்ன 6 நூல், 6 நூல் சங்கர சங்கீதை என்று சொன்ன நூலினை உணர்த்தினான் சங்கரன் துணைவிக்கு. ரொம்ப சுலபமான வார்த்தைகள் தான் இது. அன்ன போதவன் மடியினில் இருந்து கேட்டு அதனை மின்னு வேல் பணி கொண்ட வேள் வெளிப்பட உணர்ந்தான் அப்படின்னு. இந்த 6 சங்கீதை இருக்குல்லையே, அதுல சங்கர சங்கீதை அப்படின்னு இருக்கு. அந்த சங்கர சங்கீதை அந்த நூலை வந்து அதை பத்தி சொல்றாரு. அந்த அப்படின்னு சொன்ன அந்த நூல் இருக்க அதை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட விவரிச்சு தன்னுடைய துணைவியான பார்வதிக்கு சங்கரன் அதை சொன்னாராம். அவர் அப்படி கதை சொல்லிட்டே இருக்காரு. இது அம்மா கேட்டு இருக்கும் போது அப்ப மடியில செல்ல பிள்ளை எவ்வளியோ முருகன், அதனால அது வந்து மடியில உட்கார்ந்துருக்கு. அன்னபோது அந்த சமயத்துல மடியில உட்கார்ந்து இருக்காரு முருகன். உட்கார்ந்துன்னு இது எல்லாத்தையும் கேட்டாராம். நல்லா அழகா கேட்டு உள் வாங்கிட்டார். அவர் வந்து அம்மா அப்பா 2 பேருடைய அம்சம் இல்லையா, 6 முகத்திலேருந்து வந்தவர் இல்லையா, அதனால வந்து ஞான பிழம்பாச்சவர். அதனால அவருக்கு சொல்லியா தெரியணும், அவருக்கே எல்லாம் தெரியும் இல்லையா. அதனால இப்ப அர்த்தம் தான் நம்ம பாக்குறோம். இன்னும் 6 நூல், இந்த 6 சங்கீதைக்குள்ள சங்கர சங்கீதை என்று சொன்ன நூலினை, சங்கர சங்கீதை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பெயரையுடைய அந்த நூலை சங்கரன் துணைவிக்கு உணர்த்தினான். சிவபெருமானான அந்த சங்கரனானவன் தன்னுடைய துணைவியாகிய உமையம்மைக்கு அழகாக உணரும்படியாக விரிவாக புரியும்படியாக சொல்லி அருளினான். அன்ன போது அப்படின்னு அந்த சமயத்துல அப்போ அவள் மடியில், அவளோட மடியில உட்கார்ந்துருக்கான். சிவனுடைய கண்ணிலிருந்து பிறந்தவன் சக்தியோட மடியில உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்து அந்த உமை அம்மை இருக்காளே அவளுடைய திருமடியின் மேல உட்கார்ந்து மின்னு வேல் அப்படியே கையில வேல் வச்சிட்டு இருக்காளாம். சொல்ல பார்த்தா அந்த குழந்தையா அம்மா மடியில உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு ஏது வேல்னு எனக்கு தெரியல. அவருக்கு வேல் எப்ப கிடைச்சதுன்னா 16 வயசுல அவர் சூரசம்ஹாரத்துக்காக போகும்போது சிக்கல்ல தான் வேல் கொடுத்த வைபவம் சொல்லுவா. அம்பாள் தன்னுடைய சக்தி முழுக்க அப்படியே எடுத்து அந்த வேல் ரூபமாக பண்ணி அவன்கிட்ட கொடுத்து, நீ எடுத்துட்டு போய் ஜெயிச்சுட்டு வா, சூரபத்மனை எல்லாம் மற்ற ராட்சசாலாம் நீ வந்து ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான்னு சொன்னான். அதனால்தான் முருகனுக்கு சக்தி தரன் கூட பேர் இல்லையா. ராமாயணத்தை கூடத்துல வால்மீகி சொல்வார். ராமர் வந்து விஸ்வாமித்திரர் பின்னாடி போறாராம். அந்த போற அழகு எப்படி இருந்ததா, ராமம் சக்தி தரோபமம் அப்படிம்பார். ராமன் வந்து எப்படி இருந்தான்னா சக்தி தரன் மாதிரி இருந்தான், சுப்பிரமணிய சுவாமி மாதிரி இருந்தான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அழகா அந்த இடத்துல சொல்லுவார். அப்படி வந்து மின்னக்கூடிய வேல், அம்பாவுடைய சக்தியெல்லாம் சேர்ந்து கொடுக்கப்பட்ட வேல்ங்கிறதுனால அது சின்ன வயசுல கொடுத்துருவா, வச்சுக்கலாம் விளையாடுறதுக்கு கொடுத்துருவா சின்ன வேல் ஒண்ணு. அதுக்கப்புறம் பெரிய வேல். இப்ப இந்த குழந்தையெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம சின்னதாக அவனை வாங்கி கொடுக்குறோம் இல்லையா. அதுக்கப்புறம் பெருசா ஆனோன்னா அதுக்கு வேண்டியபடி நம்ம செய்யற மாதிரி அப்பேற்பட்ட அந்த வேல் படையை பணிகொண்ட வேல், அந்த வேல் படையை செலுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த வேல் குமரவேலானவன் இருந்து கேட்டு மடியில உட்கார்ந்து அழகா சந்தோஷமா அதை அனுபவிச்சு அம்மா மடியில உட்கார்ந்துட்டு அப்பா சொல்ல அதை அழகா கேட்டுட்டு நன்றாக உணர்ந்தான். வெளிப்பட உணர்ந்தான். வெளிப்படன ரொம்ப நல்லா புரியுற மாதிரி வேற யாருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளதாக அதை வந்து உணர்ந்து கொண்டான் அப்படின்னு. சம்ஹிதை அப்படிங்கிறதுதான் சங்கீதைங்கிறாங்க. சங்கீதை அப்படின்னா தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். சம்ஹிதை அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய
அதனுடைய திரிப்பு தான் இந்த தமிழ்ல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. அடுத்த பாடல், குன்று எரிந்த வேல் வழிபடு குறுமுனி குறைத்தான் அன்று தொட்டு அது அகத்திய சங்கீதை ஆகி நின்றதன்னது கேட்பவர்க்கு அரணடி நிழல் ஒன்றும் இன்ப வீடு அளிப்பதால் ஒரு தலன் உரைக்கும். குன்று எரிந்த வேல் வழிபடு குறு முனிக்கு உரைத்தான், வழிபடு குறி முனிக்கு உரைத்தான். அன்று தொட்டு அது அகத்திய சங்கீதை ஆகி நின்றது. அன்னது கேட்பவர்க்கு அரணடி நிழல் ஒன்று இன்பம் வீடு அளிப்பதாய் ஒரு தலன் உரைக்கும். அரணடி நிழல் ஒன்று, அந்த அப்படி அதுவும் அப்புறம் இன்பம் வீடு அளிப்பதாய் ஒரு தலன் உரைக்கும். இப்ப பிரிச்சு நம்ம பார்க்கலாம். குன்று எரிந்த பெண், கிரௌச்ச மலையை பிளப்பதற்காக அந்த குமாரவேல் தன்னுடைய வேலை எரிந்தான். அவன் வேல் எப்படி ராமருடைய பானமானு எதிரியை தாக்கி அழிச்சுட்டு திருப்பி அவர்கிட்டயே வந்துடுமா, அதே மாதிரி முருகன் வேலை எரிந்தாலும் அந்த வேலும் போய் எதிரி அழிச்சுட்டு திருப்பி அவர்கிட்டயே வந்துடுமா. இந்த கவுச்ச மலையை பிளந்து அதை அழித்து பொடி பொடியாக்கிய தூளாக ஆக்கிய அந்த முருகனுடைய வேல் இருக்கு, அது அவங்க கையில திரும்பி வந்துடும். அப்பேற்பட்ட முருகன் வழிபடு குறுமணிக்கு உரைத்தான். தன்னை எப்போதும் வழிபடுகின்ற முருகனை தான் அகஸ்திய முனிவர் எப்போதும் வழிபட்டதாக சரித்திரம். அப்படி குரு முனிவராக அகஸ்திய முனிவரால் வழிபடப்பட்டு தன்னை வழிபடுகின்ற அந்த குரு முனிவனுக்கு இந்த சங்கீதையை உரைத்தான். எந்த சங்கீதை? அந்த சங்கர சங்கீதை அப்படி இருக்க அதை அது சொன்னான். அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, அன்னிலேருந்து அன்று தொட்டு அகத்திய முனிவனுக்கு சொன்னார். அன்று தொட்டு நம்ம தமிழ் சாதாரண அந்த வார்த்தை அன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறோமோ இல்லையா, அந்த நாள் தொடங்கி அன்று தொட்டு அப்போதிருந்தே அது அந்த சங்கர சங்கீதையானது அகத்திய சங்கதை ஆகி நின்றது. அகத்திய சங்கதை அப்படின்னா அதுக்கு பேர் வந்துடுச்சு. எப்பல இருந்து முருகன் அகத்தியருக்கு சொன்னதுல இருந்து அது அகஸ்திய சங்கீதைன்னு ஆயிடுச்சு. அவருக்கு ஆர்ஜிதம் பண்ணி கொடுத்த மாதிரி ஆச்சு. ஒரு மூதாதையர்களோட வீடு அது யாரோ வச்சுட்டு இருந்தா, அப்புறம் 2-3-4 தலைமுறைக்கு அப்புறம் அவ யாருக்கோ கொடுத்துட்டா வித்துட்டா ஏதோ பண்ணிட்டாருன்னு யார் வாங்கிட்டாலும் அவ பேர்ல அவ பேர் வச்சு அந்த பவனம் இந்த பவனம் அப்படின்லாம் மாத்திக்கிறா இல்லையா. அது இந்த சங்கர சங்கீதை என்னாச்சு, அகத்திய சங்கீதைன்னு மாறித்து. அப்படி மாறி நின்னது. அப்படி மாறி நின்றது அகத்திய சங்கீதை ஆகி நின்றதை அன்னது அந்த சங்கீதையை தான் கேட்பவர்க்கு, இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ பரஸ்ருதி மாதிரி யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு அரண் அடி நீடல், அந்த சிவபெருமானுடைய திருவடி நிழலில் ஒன்றும் இரண்டர கலத்தலாகிய, ஒன்றும்னா அதில் ஒன்றி, இரண்டர கலத்தன அத்வைத்தம், சிவன் வேற ஜீவன் வேறு அப்படிங்கிறது இல்லாம சிவனும் ஜீவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையை கொடுத்து இன்ப வீடு, ரொம்ப பெரிய பேரின்பத்தை தரக்கூடிய அந்த மோட்ச சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த இகபர சுகத்திலிருந்து விடுபட்டு அந்த பரமேஸ்வரனுடைய திருவடி நிழலை அடைந்து அந்த சிவலோகத்திலே இருந்து கொண்டு எப்போதும் அவனுடைய ஆடலை ரசித்துக் கொண்டு அவனுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய, மீண்டும் திரும்பி இந்த பூவுலகத்துக்கு வாராத நிலையை தரக்கூடியதாக பெரும் பேரை தரக்கூடிய இன்ப வீடு. வீடுன்னா விடுபட அப்படின்னு அர்த்தம். வீடு பெற நில் அப்படின்னு அவையார் சொன்னா என்னன்னா, இந்த பாசபந்தங்களிலிருந்து விடுபெற நில் அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து விடுபடுவதற்காக அந்த பரசிவனை நீ நினைத்து வழிபடு அப்படின்னு அர்த்தம். அப்படி இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக அளிப்பதாக ஒரு தலன் உரைக்கும். என்ன தலைமை தெரியுமோ, அந்த முருகன் அகஸ்தியருக்கு சொன்னார் இல்லையா, அதை கேட்டாலே அந்த கேட்கிறவா எல்லாருக்கும் ஒரு பெரிய சாயுஜ்யத்தை சிவசாயுஜ்யத்தை கொடுக்குமே. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை நான் இப்ப உனக்கு நான் சொல்ல போறேன். இது என்ன கேட்டால் இருக்கிற எல்லா தலத்திலையும் ரொம்ப சிறந்தது எதுன்னு கேட்டேன் இல்லையா, அந்த சிறந்த ஸ்தலம் அது சிவபெருமானுடைய திருவடி நிழலின் கீழே கொண்டு சேர்க்கக்கூடியது, அந்த தலத்திலே பேரின்பம் சேரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு தலத்தை நான் இப்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 222.
அதிக பதியாதனின் ஆளாவாய் கேட்க கதி அளிப்பதென்று ஓதிய சூதனை கதியின் மதியை வைத்தவர் அன்னதை பகரென வந்த விதியினர் புகழ்கின்றனன் யாதன் மாணக்கன். அதிக அப்பதி யாது எனில் ஆளவாய் கேட்க கதி அளிப்பது என்று ஓதிய சூதனை கதியின் மதியை வைத்த கதியின் மதியை வைத்தவர் அன்னதை பகர் என வந்த விதியினர் புகழ்கின்றனர் யாதன் மாணிக்கன். யாதன் மாணாக்கன். மாணாக்கன மாணவர், வியாசருடைய மாணவரான சூத முனிவர்ங்க. அதிக அப்பதி யாது எனில் ரொம்ப சிறந்த, அதிகன ரொம்ப மிகுந்த சிறந்த, அப்பதி அந்த தலமானது யாது எனில் என்ன அப்படின்னு நீங்க கேட்டேன்னா அது ஆலவாய் அப்படின்னா. ஆலவாய் அப்படின்னு அர்த்தம்னா ஆலகலத்தை உண்ட வாயை உடைய அந்த சிவபெருமான் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த ஊர், அந்த தலம் திரு ஆலவாய். அதனால ஆலாசியம் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆலவாய் அப்படின்னு தமிழ்ல. ஆலவாயன் திருநீரே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் திருநீற்று பதிகத்தை கூட சொல்லுவார். ஆலவாயன் திருநீரே அப்படின்னு சொல்லி அது முடியும். அந்த திருநீற்று பதிகம் 8 இருக்கும். அது மந்திரமாவது நீரு, மதிக்கப்படுவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரேன்னு அது வரும். 8 பதிகமான திருநீற்று பதிகம்னு பேரு. அதுல ஆலவாயன்னு ஒரு பாடல்லையும் சொல்லியிருப்பார். அது திரு ஆலவாய் என்ற ஊரானதும் கேட்க கதி அளிப்பது என்று ஓதிய, கேட்ட உடனேயே அடுத்த க்ஷணமே கதி அளிப்பது, நல்ல கதியை அளிப்பது. நல்ல கதின்னு என்ன அர்த்தம்? அப்பா பட்ட துன்பங்கள்லாம் போதும், படமுடியாது இனித்துயரம் பட்டதெல்லாம் போதும்னு கருத்து அலங்காரத்துல வரும். அது மாதிரி நம்ம பட்டதெல்லாம் போதும்பா, இனிமே இந்த பூலோக வாசமும் வேண்டாம், நான் இனிமே இதெல்லாம் விரும்பல, எனக்கு நீ நல்ல கதியை கொடு அப்படின்னு கேட்ட உடனேயே அளிக்க வல்லது என்று கூறிய, அவர் சொன்ன உடனே அது உடனே கொடுத்துருவோம். அளிப்பது என்று ஓதி அப்படி சொன்னார். யாரு? சூத முனிவர் சொல்றார். அப்படி சொன்ன சூத முனிவரை சூத பௌராணிகர் நம்ம சொல்றாங்க. சூத முனிவரை இது கேட்ட உடனே அந்த நல்ல கதியை அடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னார் சூத முனிவர். சொன்ன உடனே கதியில் மதியை வைத்தவர், கதியில நல்ல கதியிலே வீடு பெறுவதற்காக, விடுதலை பெறுவதற்காக, மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்காக அதுல தன்னுடைய மனதை செலுத்திய மதியை வைத்தவர். இங்க மதியை வைத்தவன தலையில் மதியை வைத்தவன சடைமுடியில் மதியை சந்திரனை வைத்தவன் ஆகும். இங்க அந்த நல்ல கதியிலே மதியை வைத்தவர்னா அந்த நல்ல கதியிலே அந்த ஒரு வீடு பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தன்னுடைய புத்தியை செலுத்தியவர்கள் யாரு? அவர்களாம் முனிவர்களா. வீட்டு உலகத்துக்காக, அதை வீடு பெறுவதற்காக தன்னுடைய கருத்தை செலுத்தி தவம் பண்ணக்கூடிய முனிவர்களுக்கான அன்னதை பகர் என அந்த திருப்பதியுடைய பெருமையை சொல்ல வேண்டும்னா திருப்பதி. சிவபெருமான் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் தான் திருப்பதியும் தான் பேரு, பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் திருப்பதியும் தான் பேரு. இதை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்த விதியில் இதுவரைக்கும் எப்படிலாம் யாரெல்லாம் சொல்லியிருக்காளோ அந்த வந்த முறையில, அந்த முறையிலிருந்து வழுவாமல் கொஞ்சம் கூட மாற்றாமல் இப்பெல்லாம் கதை சேர்த்துக்கிறா இல்லையா. ஒருத்தர் ஒண்ணு சொல்லியிருப்பார், அந்த காலத்துல ஒரு டெஸ்ட் பண்ணுவா, ஒரு 20 பேர் இருப்பா. அவர்கிட்ட முதல் ஆள்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார், இது நீ அடுத்தவன்ட்ட சொல்லு சொல்லுவா. இந்த கடைசி 20வது ஆள்கிட்ட வரும்போது என்னப்பா நீ கேட்டன்னு கேட்டா அவன் சொல்றதுக்கும் இந்த பேப்பர்ல இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அது மாதிரி அப்படிலாம் இல்லாத இவர் என்ன பண்ணாரு, எந்த முறையில் இதுவரைக்கும் சொல்லப்பட்டதோ அந்த வியாச முனிவரால் எப்படி எல்லாருக்கும் கூறப்பட்டதோ தன்னுடைய சீடர்களுக்கு, அந்த வியாச முனிவருடைய மாணவனாக இருக்கக்கூடிய அந்த சூத முனிவன் புகழ்கின்றனன். அந்த வியாச முனிவருடைய மாணவனாகிய சூத முனிவன் அப்படி சொல்கின்றான் அப்படின்னு. அதிகம்னா மேம்பாடு அப்படின்னு ரொம்ப உயர்ந்த ஸ்தலமான அந்த ஆலவாய், அந்த ஆலவாயினுடைய பெருமையினை
இப்ப சொல்றார். யார் சொல்றார்? சூத முனிவர் சொல்றார். எப்படி சொல்றார்? அது விதிப்படி இது வரைக்கும் யார் யாரெல்லாம் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட மாற்றாத. இப்ப முதல்ல ஆதி கவியான வால்மீகி எழுதின ராமாயணம் இன்னைக்கு எழுதுற ராமாயணத்துக்கு பார்த்தாக்க எவ்வளவு மாறி போயிடுது இல்லையா? இன்னைக்கு யார் யாரெல்லாம் கூட ராமாயணம் எழுதுறா, சொல்றா, எல்லாம் பண்றா. ஆனா அதுக்கு எதுக்கும் பார்த்தா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா மெயின் கருத்து அது விடுபடாத இருக்கு அப்படிங்கிற ஒண்ணுதான். அது மாறாத சொல்றாரு. அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். அந்த அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறி வந்திருக்கு. அந்த மாற்றாமல் அதை ரொம்ப அழகாக உரைத்தான் அப்படின்னா இது மேல எப்படி எல்லாம் சொன்னார். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த பாடல்கள்ல இதை விவரிச்சு என்னென்ன சொல்ல போறாங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.